அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சகித்துக் கொண்டு இந்த சோதனைகளுக்காக நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்காக நாம் எல்லா விதத்திலும் தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நாம் முதல் உரையில இங்கே எடுத்து சொன்னோம். அந்த அடிப்படையில நாம் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வது நம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்வது உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளை போட்டிருக்கின்றார்கள். கடைசி ஹஜ்ஜினுடைய பயணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபா பேருரையிலே ஒரு உபதேசத்தை செய்துவிட்டு கடைசியாக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஒரு வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள், வராத எத்தனையோ மக்கள் இருப்பார்களா இல்லையா, அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது, இந்த விஷயங்களை நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது உங்கள் ஒவ்வொரு மீதும் கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கட்டளை போட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான உபதேசத்தை கேட்டு நபி தோழர்கள் நாடு நாடாக ஊர் ஊராக பிரச்சாரம் செய்வதன் காரணமாகத்தான் இந்த இந்திய நாட்டிலே, தமிழகத்திலே, ஒட்டுமொத்த உலகத்திலேயும் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு பறந்து விரிஞ்சு காணப்படுகின்றது. நமக்கு இன்னைக்கு சாதாரணமான முறையில ஒரு டிவிடி கொடுத்து பிரச்சாரம் பண்ணலாம், ஒரு மார்க்க பிரச்சார பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி நாம இந்த தாவா பணி செய்யலாம். தன்னந்தனியாக இருந்து கொண்டு தனி நபராக இருந்து நம்முடைய அக்கம் பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா மக்களுக்கும் தன்னந்தனியாக சந்திச்சு இந்த ஒரு விஷயத்தை கேளுங்களேன், இதன் மூலம் நாளை மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களே என்ற சிந்தனையோடு நாம் வாழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். நல்ல நண்பர்களாக இருக்கிறோம், ரெண்டு பேரும் தோள் மேல கை போட்டு போய் கொண்டிருக்கிறோம், போற இடத்துல ஒரு பெரிய குழி இருக்குது, அந்த குழியை நாம பார்த்துட்டோம், ஆனா அந்த நண்பன் பார்க்கல, தோல்ல கை போட்டு பாசத்தோட நம்ம போயிட்டு இருக்கிறோமே, அந்த நண்பனுக்கு அந்த இடத்துல குழி இருக்கு என்று சொல்லி அவனை காப்பாற்றுவதுதான் உண்மையான நட்பு, உண்மையான அன்பு, உண்மையான பாசம். இல்ல நீ போய் விழுகு என்று சொல்லி நான் மட்டும் அதுல இருந்து ஒதுக்கிக்குவேன் என்று சொல்லி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது உண்மையான பாசமா, உண்மையான நேசமா? கிடையாது இல்லையா? அவருக்கும் அந்த இடத்துல எடுத்து சொல்லி குழி இருக்கு, இந்த பக்கம் வா, ரெண்டு பேரும் தப்பிச்சு போய்க்கலாம் என்றுதான் நாம் சொல்லுவோம். இந்த உலகத்தில் சாதாரண விஷயத்துக்கே இப்படி என்று சொன்னால், மரணித்து விட்ட நேரத்தில் நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ நம்மோடு வேலை பார்க்கக்கூடிய மக்களோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெரியாதவர்களாக மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், நாம சொர்க்கத்திலையும் நம்முடைய உறவினர்கள் நரகத்திலும் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை விட ஒரு சங்கடம் நமக்கு வேற என்ன இருக்க முடியும்? அதை விட வேலை நமக்கு வேற என்ன இருக்க முடியும்? நாம சொர்க்கத்திலையும் நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நரகத்தில் இருந்தார்கள் என்று சொன்னா நாம் சந்தோஷமா இருப்போமா? நாம் எந்த அளவுக்கு சங்கடப்படுவோம்? அந்த சங்கடம் நமக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு நம்முடைய நாவாற்றலை கொண்டு, நம்முடைய உடல் ஆற்றலை கொண்டு, நம்முடைய சிந்தனையை கொண்டு, நம்முடைய எல்லா விதமான பொருளாதாரத்தை கொண்டு, நண்பர்களை கொண்டு, சுற்றத்தார்களை கொண்டு எல்லாத்தையும் உதவியாக நாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் கிருபையால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி, மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தில் ஏதேனும் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு அழகான முறையில் விளக்கத்தை கொடுத்து அவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய உண்மையான ஒரு பணி, மேன்மையான ஒரு பணி, சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான நன்மை பெற்றுத் தரக்கூடிய இந்த தாவா பணி வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் டவுன் ஹாலிலே வைத்து நடக்க இருக்கின்றது. அதற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தெரிஞ்ச நண்பர்களை அங்கே கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதனுடைய பிரச்சாரத்தை பிற மக்களுக்கு பேனர்களாக, சீடிக்களாக, தெருமுனை பிரச்சாரங்களாக, பயான் ரீதியாக, ஜும்மாக்கள் மூலமாக, டிவி பிரச்சாரங்கள் மூலமாக அதிகம் இந்த விஷயத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி இங்கு இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த தெரியாத எல்லா மக்களுக்கும் இந்த மார்க்க பிரச்சாரம் போய் சேருவதற்காக நாம் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் என்ன முயற்சி செஞ்சாலும், நமக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் தருவான் என்ற உன்னதமான சிந்தனை நம்முடைய மனதில் அதிகம் வளர்த்தி கொண்டு இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவும் சோதனைகள் வந்தாலும், மிகப்பெரிய சங்கடங்கள் வந்தாலும் உறுதியான ஈமானோடு இருந்து
நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.